எப்படி இருக்கும்? இரு மாப்புடன் 200 வெல்வோம். 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். Say no to temporary pleasures, say no to drugs. என்னை பாக்குற குட்டீஸ்ல இருந்து பார்ட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளாதான் இருப்பேன். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். திடீர் பொலிட்டீஷியன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிளானிங் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப சரியாக நம்ம வந்தால் ஹிட்டு தான் அப்படின்ற ரேஞ்சில் அவருடைய பிளானிங் இருக்குது அப்படின்றது தெரியும். என்ன பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிட்டார், என்ன அவருடைய வெற்றிக்கான அந்த அறிகுறி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் விஜய் அவர்களுடைய சார்பாக அந்த கட்சியெலாம் அனௌன்ஸ் பண்ணல, நான் வந்து இத்தனை பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்ல. கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் அந்த ஒரு எலெக்ஷனில் களம் இறங்குறாங்க. அதில் 100க்கும் மேற்பட்டவங்க ஜெயிச்சிடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாமையே விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் இந்த ஒரு அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற பொழுது, இப்போ இந்த வாட்டி தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சிக்குன்னு ஒரு பேர் வச்சு, அந்த கட்சிக்குன்னு ஒரு ஃப்ளாக் வச்சு, அதுக்கப்புறம் அவரே களம் இறங்குறாரு. அதுக்கான வேலைகளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போது. மிக முக்கியமாக எல்லாருமே பேசுகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேரடியாக மக்களை வந்து சந்திக்க மாட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது மக்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது. உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்னுடைய கேள்வி என்னன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் மக்களை நேரில் போய் தான் சந்தித்து அவங்களுடைய ஓட்டு வாங்கணுன்றது மிக முக்கியமான பாயிண்ட் கிடையாது. நீங்கள் மக்களுக்கான நல்லது அப்படின்றத செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, அந்த செய்திகள் சோஷியல் மீடியா மூலமாகவோ நியூஸ் மூலியமாகவோ டைரெக்டாக மக்களை போய் சேர்ந்துடுது. அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே யார் உண்மையான தலைவன், யார் நேர்மையான தலைவன், யார் நம்மளை சரியாக வழி நடத்துவா அப்படின்றது. அந்த இடத்துல தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்றது அவருடைய நோக்கமாக இருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்து யார் யாரெல்லாம் மிக சிறந்த படிப்பாளியாக இருக்காங்களோ, நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அந்த குழந்தைங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப அழகான ஒரு சப்போர்ட்டை அவர் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் வந்து பரந்தூரில் பார்த்துருந்தோம். எல்லாருமே அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கம்மியான டைமில் பேசினார், ஒரு 8 நிமிஷத்தில் அவருடைய ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அது யாருமே எக்ஸைட் பண்ணல. மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட்டே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுற ஒரு ஜோனில் தான் இருக்குது. இந்த ஜோனில் அவர் ஏன் அங்கே போய் பேசணும்? இது மட்டும்தான் நாட்டில் நடக்கிற பிரச்சனையா? இதை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. நீங்க இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு விஷயத்த பார்க்கணும். அவர் முதல் முறையா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறாரு, அது ஒரு விவசாய நடத்துறாரு. அப்பயே அவர் சொல்லியிருந்தாரு, நான் இந்த விவசாய மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் நன்றி கடன் பட்டிருக்கேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கே நடந்தாலும் நான் கண்டிப்பாக நேரடியாக அந்த களத்துக்கு வருவேன்னு சொல்லி அந்த நன்றி கடனை செலுத்தணும் அப்படின்ற மிக முக்கியமான காரணம். இன்னொரு காரணம், தமிழக மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, கண்டிப்பாக நம்ம இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்கும், அதுக்கான சப்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்போன்றதை நினச்சி இறங்கி அங்கே வந்து நின்று பேசியிருக்காரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் எல்லாரும் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஏன் வந்து மக்களை நேரடியாக சந்திக்க மாட்டார், ஒரு ஜீப்லேயே இருக்கார், ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே இருக்கார், அவர் இன்னும் ஒரு ஆக்டராகவே இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னோட ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்க ஒரு காலேஜுக்கு போகிறாங்க, அவங்க ஒரு செலிப்ரிட்டியாக ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறாங்கனாலே அங்கே இருக்கவங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் வந்துடுறாங்க, அவங்ககிட்ட எப்படியாவது செல்ஃபி எடுத்துக்கணும், அந்த ஒரு மோகம், அந்த ஒரு கிரேஸ்னால எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆனால் போகலாம்.
அதுக்கு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மோனலிசா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்கள எந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ற நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் வேர்ல்டு வைடாக ட்ரெண்டாக இருக்கார், இப்போ தலைவராக இருக்கார், அவர் மேலே ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு அன்பு இருக்கும். அந்த அன்பெல்லாம் நீங்கள் ஒரு வெறும் ஒரு 10 பேரை வச்சுலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அது இப்படின்றதுக்குள்ளே உடச்சி தள்ளிட்டு உள்ளே வந்துடுவான். அதுக்காக தான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளுடைய கருத்தை யாருக்கிட்ட சொன்னால் எப்படி வேலை நடக்கும்ன்றதை யோசித்து தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். புசி ஆனந்தை வந்து தளபதி வெற்றி கழகத்திலேருந்து தூக்கப்படுறாங்க அப்படி ஒரு டாக் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலை. இந்த மாவட்ட நிர்வாகிகள் யார் யார் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி அவங்கள நேரடியாக மீட் பண்ணி தளபதி விஜய் அவர்கள் ஒரு காயின் கொடுக்குறாரு. அந்த காயினை கொடுக்கும்போது வேற ஏதோ ஒரு ஃபைலோ டாக்குமெண்ட்டோ மிஸ் ஆகுது. அதுக்காக புசி ஆனந்த் அவர்களுடைய கார்லேயே போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக இவர் வெளியில் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக எல்லாமே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு அதை ஒரு நியூஸாக அவனை கிரியேட் பண்ணி புசி ஆனந்தை தளபதி வெற்றி கழகத்திலேருந்து அனுப்பிட்டாங்க. அவர் இதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு நிர்வாகியாகவும் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் கிளப்புறாங்க. எனக்கு என்ன இதுலேருந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசியலாகவே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தலைவராக வளர்ந்துக்கிட்டே இருக்கார். அவர் பின்னாடி இருக்கவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராவது ஒரு கடைசி கட்ட தொண்டனாக கூட இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க தளபதியை தாண்டி வெளியில் போக மாட்டோம் அப்படின்றத அவங்க தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களை எப்படியுமே உடைக்க முடியலையே அப்படின்றதுனால ஒரு ரூமரை கலப்பையாவது அவங்க பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்ச்சிக்குள்ளே இப்போ இருக்கவங்க எல்லாருமே பிளான் பண்ணி இருக்காங்க. ஆனால் எதுவுமே அது நடக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு தோல்வியாகவே இருக்குது. ஏ டீம் பி டீம் இப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்க. கண்டிப்பாக இந்த தொடர் தோல்வி அங்கே எலெக்ஷன்லையும் வெளிப்படும். அந்த இடத்துலையும் தளபதி விஜய் அவர்கள் அவர் எங்கே மக்கள்லாம் உட்காரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல உட்காருவார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. முக்கியமாக மற்றவங்க கிட்டேருந்து ஒரு ஸ்பெஷலாக நான் பார்க்குற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பர்மிஷனை கேட்கல அப்படின்ற ஒரு காரணம், இன்னொரு காரணம் அது ரைட் டைம் கிடையாதுன்றத தளபதி விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிறாரு. வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறாரு, அப்படியும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற போது அவங்களுடைய அப்பாவாக இருந்தாலும் கூட டைரெக்டாக கோர்ட்டுக்கு வந்து கேஸை போட்டு அதில் ஒரு நியாயத்தை பார்த்து அதுலேயும் ஜெயிச்சுட்டு வெளியில் வர. ஆனால் இப்போ இருக்க அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய பசங்க அவங்களுடைய ஃபேமிலிஸ் ஒரு குடும்ப அரசியலை நடத்தணும் அப்படின்ற ஒரு பிளானுக்குள்ளேயே தான் இருக்கான். எல்லாருடைய நோக்கமாகவும் அது மட்டமாகவே இருக்குது. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய அப்பாவுடைய அந்த ஒரு பாயிண்ட்டை எதிர்த்தே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து அவங்களுடைய ஜென்ரேஷன் மூலியமாக ஒரு அரசியலை நடத்த மாட்டார். முழுக்க முழுக்க இது ஒரு மக்கள் பணியாக மட்டுமே இருக்கும்னு சொல்லிட்டு. அண்டு அவருடைய சினிமா கெரியர்லேயும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரை தொடர்ந்து ஒரு மாதிரி நீ ஒன்றுமே ஒரு பெரிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு நெகட்டிவிட்டி கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஜெயிச்சு காமிச்சார். இந்த இடத்துல அவர் வரும்போதே ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவனாக தான் உள்ள வர்றாரு. அதனால் இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அப்படின்றதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவும் இருக்குது. இதை தாண்டி கரெக்டாக இன்னும் எலெக்ஷனுக்கு அப்படின்றது ஒரு பெரிய டைம் பீரியட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்னென்னா, இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்களே அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் தொடர்ந்து மக்களை சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு கரெக்டான கருத்துக்களை போய் சேர்த்தாலே போதும். அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக மாறும். கண்டிப்பாக அதுக்கான எல்லா பிளானிங்குமே தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருப்பாருன்றதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு வாட்டி எந்த ஒரு பிளானிங் எந்த ஒரு மீட்டிங் பண்ணாலும் அவர் அவங்களுடைய நிர்வாகிகிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது. அண்டு உங்களுடைய பவர்ஸை யாரு மேலேயும் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை கரெக்டாக பார்க்கணும். அண்ட் தேவையில்லாமல் எதையுமே பேசக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் வேறு யாருக்கிட்டே நீங்கள் மைக்கை கொண்டு போய் நீட்டினாலும் அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க பேசுவாங்க. அதுக்கு தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்க தலைவர்களே இல்லை அவர் சொன்னது தப்பு, கட்சியில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கட்சிகள்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வரைக்குமே தளபதியோடைய வெற்றி கழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ பாருங்கள், ஒரு தலைவராக அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் தொண்டர்கள் அவங்க சொன்ன வார்த்தையை அவர் சொன்ன விஷயத்தை இப்போ வரைக்குமே கரெக்டாக கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு.
ஏன்னா ஒரு பவர் வந்துருச்சு, ஒரு அதிகாரம் வந்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்துட்டாலே யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் ஒரு கட்சி நடத்தும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், இவங்க நம்ம ஏதாவது சொல்லி இங்கேருந்து போயிட போகிறாங்களோ, அண்ட் நம்ம கட்சி கலைஞ்சிட போதும்னு. அந்த மாதிரியான எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் நான் மக்களுக்காக வந்திருக்கேன், கண்டிப்பாக நான் கரெக்டான விஷயங்கள்லாம் சொல்லுவேன், அதனால் என் கூட இருக்கவங்களும் கரெக்டாக தான் நடந்துக்கிறோம், யாராவது தப்பாக நடந்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களை பதவியை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அதை கரெக்டாக தளபதி சொன்னார் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு நம்ம அதை ஃபாலோ பண்ணி நடப்போன்ற அந்த கட்சி மக்களை பார்க்கும்பொழுதே தெரியுது இது ஒரு கரெக்டான ஒரு ரூட்டில் போயிட்டுருக்க ஒரு கட்சி தான் சொல்லிட்டு. அண்டு தொடர்ந்து சீமான் அண்ணன் அவரை ஏகப்பட்ட வாட்டி எதிர்த்து பேசுகிறாரு, ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகளை வச்செல்லாம் பேசுகிறாரு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளேயும் மாட்டிகிட்டு இருக்காரு, ஒரு ப்ரெஷருக்குள்ளே இருக்குது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் ஒரு 160 பேரோடு நின்று ஒரு 100 பேரோட தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. அப்படி ஒரு வெற்றியை கூட சீமானனால் பார்க்க முடியல. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ கட்சி அப்படின்ற ஒன்றே இல்லை, அப்படி கட்சின்னு ஒன்று இல்லாதப்பவே தளபதி அவருடைய வெறும் ஃபோட்டோ மட்டும் காட்டியே ஒரு 100 பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா, இப்போ தளபதி அப்படின்ற ஒரு மனுஷனே இறங்கி வேலை பார்க்குறாரு. இப்போ அதோட வெற்றியோடைய சதவீதம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். இன்னும் இந்த அரசியல் களம் அப்படின்றது முடிவடையில் டே பை டேவாக ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதில் இன்னும் யாரெல்லாம் புதுசாக இணைய போகிறாங்க, தளபதி வெற்றி கழகம்ன்றது அந்த வெற்றி அப்படின்றது எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஜொலிக்க போகுது அப்படின்ற நாளுக்காக தான் நான் பயங்கரமாக காத்துட்ருக்கேன். இதை தாண்டி இந்த ஒரு வருஷம் பயணத்தில் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஒரு அடியுமே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்காரு. வெறும் அவர் மட்டும் ஒரு தலைவராக அந்த ஒரு படியும் ஷார்ப்பாக வைக்காமல் அவருடைய தொண்டர்களையும் அவர் பின்னாடி கரெக்டாக நடக்க வச்சு கூட்டிகிட்டு வராருன்றத ஒரு இடத்துலையுமே பயங்கர ஸ்ட்ராங்காக காமிச்சிக்கிட்டே இருக்காரு. அதனால் கண்டிப்பாக தளபதி வெற்றி கழகம் இந்த பாலிடிக்ஸில் ஒரு பிளாஸ்ட் பண்ண போகுதுன்ற மாதிரி தான் நான் எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவருக்கு அரசியல் அப்படின்றது இப்போ ஆரம்பிக்கல, அவருடைய சினிமா காலகட்டத்திலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. மிக முக்கியமாக தலைவா படத்தை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. அதில் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் கை கட்டிலாம் நின்று இருக்காரு, வேனில் வந்துலாம் பேசியிருக்காரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இருக்க எந்த ஹீரோஸ் ஆனால் இருக்கட்டும், அவனுடைய படம் நின்றுச்சுன்னா யாருமே நின்று பேச மாட்டாங்க. ஏன்னா என் வேலை, நான் அந்த படத்தில் நடித்து கொடுத்தேன், என்னுடைய வேலை அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காகவே ஒரு 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 ஹீரோவாக அந்த அளவுக்கு இறங்கி வேலை பண்ணுறாருன்னா, ஒரு தமிழ்நாடோட அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, அந்த மக்களுக்காக ஒரு எந்த அளவுக்கு இறங்கி வேலை பண்ணுவாருன்றது தான் ஒரு சின்ன வேலிடான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இதை தாண்டி நீங்கள் தளபதி வெற்றி கழகத்து மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அன்பும் ஆதரவும், கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் அந்த நாற்காலியில் உட்காந்தாருன்னா இப்படி நிறைய மேஜிக்லாம் பண்ணுவார், நம்மளை கண்டிப்பாக ஒரு கரெக்டான தலைவனாக வழி நடத்துவார் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் பிரவீன் KS.